Come on, turn the radio on. It's Friday night, and I won't be. வெல்கம் பேக் டு ஒல்டி ஸ்விட்ச் சேனல். ஆன்லைன் கோர்ஸுக்காக நான் ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ரேடியோவில் என்னென்ன இருக்கணுமோ, ஒரு டேப் ரெக்கார்டரில் அது மாதிரி ஒரு 2-in-1ல் ஒரு 3-in-1ல் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இதில் செட் பண்ணியிருக்கிறேன். இந்த சிஸ்டம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ரேடியோ போர்டு. இதை மோட் சுவிட்சு கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ஈக்குவலைசருக்கு வந்து இங்கேருந்து ஆம்பிளிஃபருக்கு போய் அங்கேருந்து ஸ்பீக்கர் கனெக்ட் இருக்கிறது. இப்போ டேப் ரெக்கார்டர் மோடில் இருக்குது. நான் டேப் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரேடியோ மோட்ல இதை போட்டு காமிக்கிறேன். இவ்வளோதான் ரேடியோக்குள்ள சர்க்கியூட். கேங் எங்க இருக்கு? இது வந்து ஆண்டனா. ஸோ இதில் வந்து எஃப்எம்முக்கு எங்கே இருக்குது, மீடியம் வேவுக்கு என்ன இருக்குது, ஷார்ட் வேவுக்கு என்ன இருக்குது, இதெல்லாம் என்னென்ன, ஸோ எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்கும். இது வந்து மோட் சுவிட்ச். நம்ம நார்மலாக டேப் ரெக்கார்டர், லைன்-இன், ரேடியோ, ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றக்கூடிய மோட் சுவிட்ச். அதோட ஃபுல் ஒயரிங் இதில் இருக்குது. மெக்கானிசம், ஈக்குவலைசர், ப்ரீ போர்டு, ஆம்பிளிஃபயர் போர்டு, பவர் சப்ளை போர்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. ஒரு சர்வீஸுக்கு நம்ம ஒரு செட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அது டெட்டில் இருந்துன்னா நம்ம எதை செக் பண்ணணும். சில செட்டில் பார்த்தீங்கன்னா பவர் உள்ளே வரும், ஆனால் ஆடியோ எதுவுமே வராது. ஸோ அப்படின்னா நம்ம எதை செக் பண்ணணும், அதில் என்ன பண்ணணும். அது மாதிரி சில செட்டில் பார்த்தீங்கன்னா டேப் ஒர்க் ஆகும், ரேடியோ ஒர்க் ஆகாது. சில செட்டில் ரேடியோ ஒர்க் ஆகும், டேப் ஒர்க் ஆகாது. சில செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும், ஆனால் ஆடியோ சுத்தமாக வராது. அப்போ நம்ம எந்த இடத்துல என்ன சிக்னல் வரும், ஆடியோ சிக்னல் எங்கே வரும், டிசி பவர் எங்கே வரும், ஏசி பவர் எங்கே வரும், ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி செக் பண்ணுறது, A to Z வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கும். ஸோ நிறைய செட்டில் வந்து ப்ராப்ளம் வர்றது எதுனா இந்த மாதிரி மோட் சுவிட்சில் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மோட் சுவிட்சில் வந்து நிறைய டைப் இருக்குது. 3 மோடு உள்ளது இருக்குது, 2 மோடு உள்ளது இருக்குது, 4 மோடு உள்ளது இருக்குது. ஸோ இதில் வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம், எல்லா சிக்னலும் வந்து இந்த மோட் சுவிட்சில் வந்து தான் நமக்கு அங்கங்கே பிரிஞ்சு போகுது. ரேடியோ, அது மாதிரி டேப்பு, லைன்-இன் எல்லாமே சிக்னல் வந்து எங்கே வரணும்னா மோட். நான் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு மோட் சுவிட்சும் 40 சுவிட்ச் நம்ம தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணால் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி இது வேலை பார்க்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் ஒரு 6 பின் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 6 பின் இருக்குது. இதே மாதிரி 1 2 3 4 செட்டு இருக்குது. அப்படின்னா இதில் 48 பின் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பேண்ட் ரேடியோவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச். இதை நம்ம மோடு சுவிட்சாக யூஸ் பண்ணோம்னா அதை எப்படி லைன் கொடுக்குறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு மோடில் இருக்குது, இப்போ அடுத்த மோடு போகுது, இப்போ அடுத்த மோடு போகுது, இப்போ அடுத்த மோடு போகுது, இப்போ அடுத்த மோடு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சுவிட்சை வந்து ஒவ்வொரு பொசிஷனில் வைக்கும் போதும் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு எப்படியெல்லாம் வருது, இது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, ஸோ இது தெரிஞ்சாதான் நாம் வந்து என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இந்த மோடு சுவிட்சிலேருந்தே நம்ம பிரித்து எடுக்கலாம். பைபாஸ் பண்ணி நம்ம அதை ஒர்க் பண்ணாத செட்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். கண்டிப்பாக இதோட கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒர்க்கிங் போர்டு, இது ஒரு ரேடியோ போர்டில் உள்ள ஃபுல் ஒர்க்கிங் போர்டு. இதில் வந்து நம்ம பவர் கொடுத்து ஆடியோ அவுட் எடுத்து ஆம்பிளிஃபயர் கொடுத்தோன்னா இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய போர்டு வந்து நான் நிறைய பேருக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அதேமாதிரி மெக்கானிசம், எல்லா மாடல் மெக்கானிசமும் என்கிட்ட இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெக்கானிசமும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் வந்து பெல்ட்டு மாற்றுறது எப்படி, ஒவ்வொரு மெக்கானிசமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா மெக்கானிசமும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பவர் போர்டு, ஆம்பிளிஃபயர் போர்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோவில் உள்ள ஃபுல் போர்டு இருக்குது. ஒரு ரேடியோ போர்டு இது மாதிரி இருந்துன்னா இதை கனெக்ட் பண்ணி வச்சுனா போதும். அது மாதிரி ஒரு மெக்கானிசமும் இதில் கனெக்ட் பண்ணி வச்சுன்னா இது ஃபுல் ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ எல்லா போர்டில் உள்ள கனெக்ஷன்ஸும் நம்ம கிளாஸில் இருக்கும். பவர் சப்ளையில் 3 டைப்பான டிரான்ஸ்ஃபார்மர் வரும். இது ஒரு டைப்பு, நம்ம கொடுக்கக்கூடிய பவர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. இன்னொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பவர் இந்த மாதிரி ஒரு சுவிட்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். இந்த சுவிட்சில் வந்து என்ன இருக்குன்னா 110 230 இந்த மாதிரி இருக்கும். 2 மோடு இருக்கும். இன்னொரு மாடலில் நம்ம கொடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா 4 மோடு இருக்குது. 115 200 220 240. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 டைப்பான டிரான்ஸ்ஃபார்மர் தான் உண்டு. ஸோ இதில் பவர் நம்ம இங்கே கொடுக்கும்போது இங்கேருந்து பவர் இங்கே ஏன் வரலன்னா இதில் இடையில ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வராது. இந்த மாதிரி நம்ம பவர் கார்டை இதில் கொடுக்கும்போது ஒரு சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகும். அது ஆன் ஆகலைன்னா நமக்கு பவர் வந்து இந்த போர்டுக்கு வராது. ஸோ அந்த
சுவிட்ச் ஒர்க் ஆகலைன்னா நம்ம அதை எப்படி பைபாஸ் பண்ணுறது, அது மாதிரி போர்டில் இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன காம்போனன்ட் போயிருக்கோம்னு சொல்லி நம்ம கரெக்டாக டயக்னைஸ் பண்ணுறது எப்படி. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கும். இந்த மாதிரி விண்டேஜ் ரேடியோவை ஆல்ட்ரு பண்ணாமலே இதில் வந்து நம்ம நினைக்கக்கூடிய பாட்டை போடுறதுக்காக தான் நான் வந்து ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டர், மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த கோர்ஸில் அது ஒரு பார்ட். அது எப்படி பண்ணுறது, அதோட ஃப்ரீக்வன்சிஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அதே மாதிரி சிலருக்கு வந்து என்னென்னா இதில் வந்து ப்ளூடூத் மாட்டி தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த செட்டை வந்து நம்ம எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லாமலே இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டு இவ்வளோதான், இதை மட்டும் நம்ம உள்ளே மாட்டி நம்ம இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம நினைக்கக்கூடிய பாட்டை மொபைல்ல இருந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறது, உள்ளே இருந்து பவர் எப்படி எடுக்கிறது, ஸோ A to Z ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து என்னென்ன தெரியணுமோ இது எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ரூபா செலவு பண்ணால் போதும். ஒரு மாதத்துக்கு 299. நீங்கள் 299 பே பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆன்லைன் கோர்ஸ் வீடியோ வந்து வரும். குறிப்பிட்ட டைமில் தான் நீங்கள் படிக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். உங்களுக்கு என்ன போர்டு வேணும், என்ன மெக்கானிசம் வேணும், என்ன வீல் வேணும், ஸோ மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ கீழே ஜாயின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 299 பே பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். நம்பர் 1 வந்து ஆன்லைன் கிளாஸ். நம்பர் 2 லக்கி ட்ரா. அதாவது மாதத்துக்கு வந்து 2 லக்கி ட்ரா போட்டு 10 நல்ல gift கொடுக்குறோம். அதாவது இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர், ரெக்கார்ட் பிளேயர், கிராமஃபோன், VCR, ஸோ இந்த மாதிரி நிறைய gift எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்பர் 3 வந்து ஃப்ரீ சர்வீஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அந்த செட்டை தந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ், எந்த சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்பர் 4 வந்து சேல்ஸ் டிஸ்கவுண்ட். நமக்கு ஓல்ட் இஸ் கோல்டு பசார்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் நிறைய சேல்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதில் வாங்கக்கூடிய செட்டுக்கு வந்து நம்ம சேல்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நம்பர் 5 வந்து சேல்ஸ் ப்ரீ நோட்டிஃபிகேஷன். அதாவது இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னென்னா ஒரு செட்டை வந்து நம்ம சேல்ஸுக்கு போட்டோம்னா அந்த செட்டு உடனே சேல் ஆயிடுது. அப்போ நிறைய பேருக்கு அது கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஸோ ப்ரீ நோட்டிஃபிகேஷன்னா என்னென்னா அந்த செட்டை வந்து நம்ம சேல்ஸுக்கு போடுறதுக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடி அவங்களுக்கு, அதாவது நம்ம அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அல்லது மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும், இந்த செட்டு இன்னைக்கு நம்ம சேல்ஸுக்கு போடுறோம்னு சொல்லி. ஸோ அவங்க தேவைன்னா அவங்க ரெடியாக இருக்கலாம், அந்த மாதிரி செட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ், இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. வீக்லி 3 ஆன்லைன் கோர்ஸ் வீடியோ வரும். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நான் இதில் கொடுத்துக்கிட்டே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகுனா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் பாய். Come on, turn the radio on.